2 கொரிந்தியர் 10:5 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் சொல்றார், we demolish arguments and every pretensions that sets itself up against the knowledge of God. தேவனுடைய அறிவென்று இருக்கிறது, உலக அறிவென்று இருக்கிறது. தேவன் கொடுக்கிற ஞானம், உலகம் கொடுக்கிற ஞானம். இந்த சில வேளைகளில் இந்த உலக ஞானமோ பிசாசு கொடுக்கிற இந்த ஞானமோ தேவனுடைய அறிவை மட்டுப்படுத்தும். தேவனை அறிகிற அறிவை அது குறைத்து மதிப்பிடும். இன்றைக்கும் சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, சும்மா ஜபம்னு இருக்காது, ப்ராக்டிக்கலாக இரு, ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணு, ரேஷனலாக திங்க் பண்ணு, ஏன் ரொம்ப ஓவராக ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற? நம்மை பார்த்து சில பேர் நம்முடைய விசுவாசத்தை கேலி பேசுவதும், நம்முடைய கிறிஸ்துவுக்காக எடுக்கிற முயற்சிகளில் அவர்களுக்கு புரிய மாட்டேது. ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் தான் சபை சொந்தமாக இல்லையே, ஏன் இப்படி ஊராக போயிட்டுருக்கிறீங்க? உங்கள் சபைக்கு இந்த காசெல்லாம் வச்சு நீங்கள் வாங்கிடக்கூடாதா? எதற்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க? அவங்களுடைய அறிவில் இது புரியவில்லை. இது அவங்களுடைய அறிவில் புரியலை. இது தேவனுக்காகவும் அவருடைய ராஜ்யத்துக்காகவும் எல்லா ஊரில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஒரு பெரிய ஒரு பரந்த நோக்கோட கூட இந்த தேசத்தில் இருக்கிற சத்துருவினுடைய கிரியைகளை அழிக்கிறதுக்காக தேவன் எங்களை ஒரு போராயுதமாக ஏற்படுத்தியிருக்கிறாரு. நாங்கள் போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகளை சேலஞ்ச் பண்ணி எக்காலம் ஊதி அந்த இடத்துல கிறிஸ்துவின் ராஜ்யம் வருகிறது என்று சொல்லி நாங்கள் பிரசங்கித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு இன்னைக்கு இருந்தால் என்ன பண்ணுவார்? ஒரு பெரிய சர்ச் ஒன்று வச்சு ஒரு 10 லட்சம் பேரை வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரா? இல்லாவிட்டா பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போய் ஊழியம் பண்ணுவாரா? நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள். அவர் என்ன பண்ணியிருப்பார்? அப்போஸ்தலர் 10:38 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அவருக்கு சூப்பரான மினிஸ்ட்ரி கப்பர்நகூமில் இருந்துச்சு. நாசரேத்து என்ற மலையிலிருந்து கீழே இறங்கி கலிலேயா கடற்கரை ஓரமாக இருந்த கப்பர்நகூமில் நல்ல மினிஸ்ட்ரி. அங்கேருந்து அவர் எருசலேமுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது, சமாரியாவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, நாசரேத்துக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது, எங்கேயும் போக வேண்டாம். அவர் அங்கேயே இருந்தால் போதும். கதரேனருடைய நாட்டுக்கு போய் அங்கே பிசாசு துரத்தவும் வேண்டாம், புது டெரிட்டரியை தேடி போகவும் வேண்டாம். ஆண்டவர் இருக்கிற இடத்துல இருந்தால் போதும். பவுல் அப்போஸ்தலன் எருசலேம்லேயே இருந்திருக்கலாமே. அது இதுக்கு கொரிந்து சபைக்கு போகணும், எபேசு சபைக்கு போகணும், ரோமாபுரிக்கு போகணும், அதுவும் செயினோட போகிறார், கையில் விலங்கு கட்டி கூப்பிட்டு போகிறாங்க. ஆனாலும் எல்லா இடத்துக்கும் அவர் போகிறார். எதுக்காக? ஏன்னா தேவனுடைய வார்த்தை பரவி செல்ல வேண்டும். நதி ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குட்டை. நதி என்பது பாய்ந்து செல்லும், அது எல்லா இடத்தையும் வளமாக்கும். உருவாகிற இடம் ஒன்று, ஆனால் போய் சேர்கிற இடங்கள் பல. எங்களுக்கு ரூவான்ற இந்த நதி இது ஒரு இடத்துல தனக்குத்தானே இருக்கிறதல்ல. இது பல இடங்களுக்கும் பாய்ந்து சென்று தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய அற்புத சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையும் அதே நேரத்தில் தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் ஜனங்களுக்குள்ளே ஜாதிகளுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க தேவன் கிருபை செய்கிறார். இப்பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளே ஆண்டவர் சுத்தமான அந்த ரூவா இதே மாதிரி இன்டர்நேஷ்னலாக வேர்ல்டு ஓவர் போய் ஒவ்வொரு தேசத்துலையும் அடுத்தது கர்த்தர் செய்வார். Come on, somebody give me an amen, hallelujah. பெனிஹின் ரெய்னார்ட் பொங்கே போன்ற தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேசத்தில் இருக்கிற அந்த அதிகாரங்களையும் சத்துவங்களையும் அசைக்கத்தக்கதாக தேவன் அவர்கள் மேலே வைத்திருக்கிற அந்த அபிஷேகம், ஆமான் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் பெரியது. God has given us authority. It is up to us to decide whether we want to live up to God's expectation or we want to be what man expects of us. மனிதன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழப் போகிறீர்களா,
அல்லது தேவன் நம்மை குறித்து எதிர்பார்த்திருக்கிற அந்த பெரிய அழைப்பிற்கு நாம் வாழப்போகிறோமா? இதுதான் இந்த உலக அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு. இப்போ 2 கொரிந்தியர் 10:5 அவைகளால் எவைகளால்? மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, ஆவிக்குரிய போராயுதங்களால். அதை சரியா புரிஞ்சுக்கொள்ளணும். மாம்சத்தின்படி போராயுதங்கள் இல்லை, ஆவிக்குரிய போராயுதங்கள். அப்படின்னா நம்முடைய அந்நிய பாஷை ஒரு ஆவிக்குரிய போராயுதம், நம்ம ஆவியில் நிரம்பி பாட்டு பாடுறது ஆவிக்குரிய போராயுதம், நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறோம்ல, அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறோம்ல, ஆவிக்குரிய போராயுதம், நம்ம வச்சிருக்கிற விசுவாசம் ஒரு ஆவிக்குரிய போராயுதம். இவ்வளவு ஏன் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து இருக்கிற எல்லா சர்வாயுத வர்க்கமும் ஆவிக்குரிய போராயுதங்கள் தான். ஆயத்தம் என்கிற பாதரட்ச, ரட்சிப்புன்ற தலை சீரா, அப்புறம் இடுப்பில் கட்டுற கட்சை, எல்லாமே பெஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நம்முடைய மார்க்கவசம், நீதி என்கிற மார்க்கவசம், ஆவியின் பட்டயம், இது எல்லாமே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய போதாயுதங்கள். மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இப்போ எதுக்காக இந்த தேவ பலன் நமக்கு தேவைப்படுதுன்னா, கிறிஸ்துவுக்கு விரோதமா, அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமா எழும்புகிற தர்க்கங்களை எல்லாம். தர்க்கம்னா என்னங்க? நிறைய பேர் இன்னைக்கு டிபேட் பண்ணுறாங்க. யூடியூப் வந்தாலும் வந்துச்சு, தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன், யார் என்ன செய்தாலும் கேள்வி கேட்கறது. இவர் செய்கிறது சரியா, இவர் பண்ணுகிறது சரியா, மற்றவங்களை குறை சொல்லியே சில பேர் பயங்கரம் பிரபலமாகிறாங்க. அவங்க ஃபோட்டோவை எடுத்து போட்டு பிரபலமான, நான் சொல்கிறது பொதுவாக ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு நபரை பற்றி தூக்கி அவங்க ஃபோட்டோவை போட்டு ஒரு வீடியோ போடுறாங்க, பிரபலமாகி விடுகிறார்கள். ஒரு செலிப்ரிட்டி, டிவியில் இருக்கிற ஒரு செலிப்ரிட்டியுடைய ஃபோட்டோவை போட்டுட்டு அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரியுமா, அவருடைய ரியல் குடும்பத்தை பற்றி தெரியுமா, மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிடுது. அதே மாதிரி தான் இன்றைக்கு ஊழியர்கள் செய்கிற காரியங்களையும் இன்றைக்கு அநேகம் பேர் தர்க்கங்களை உருவாக்குகிறார்கள். தேவனுடைய ஆவியினானவராலே சொல்லி அவராலே வழிநடத்தப்பட்டு செய்கிற ஊழியங்களை கேள்வி கேட்கிற சில தர்க்கங்கள், இதையெல்லாம் வரதான் செய்யும். இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா சத்ருவானவனுக்கு எப்படியாவது வேலையை நிறுத்தணும். அவனுடைய ராஜ்யத்துக்கு பாதிப்பு வர்ற எந்த ஊழியத்தையும் விட்டு வைக்க மாட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தையே அன்னைக்கு பரிசேயரும் சதுசேயரும் குறை சொன்னாங்க. அவர் எங்கே போனாலும் வந்துட்டான். எங்கே போனாலும் அவரை கேள்வி கேட்கறது என்ன, அவரை பார்த்து கிண்டல் அடிக்கிறது என்ன, நல்ல போதகரே அப்படின்றது என்ன. அப்படிதான். ஏன்னா ஆரம்ப காலத்தில் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் இந்த மாதிரி மக்கள் வர்றாங்க, எல்லாரும் நம்ம நேசிக்கிறோமே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் யோசித்தது உண்டு. அப்புறம் தான் ஒரு மூத்த ஊழியக்காரனை கூப்பிட்டு சொன்னார், ஏசு சாமியவே இப்படி பேசுனாங்கப்பா, ஒன்று என்னையும் பேசாமல் இருப்பாங்களா, அதெல்லாம் பார்க்காத, நீ ஓடிக்கிட்டே இருன்னு சொல்லி அந்த வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரர் எனக்கு சொன்னார். நான் கேட்டேன், அப்படின்னா நமக்கு வலிக்காதா, நமக்கு வேதனையாக இருக்காதா? உனக்கு என்ன வேதனை? இது ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் நடக்கிற யுத்தம். அவன் ஆண்டவருடைய நாமத்தை குலைத்து போடுவதற்காக உன்னை டென்ஷன் படுத்துகிறான். நீ அதுக்கு இணங்காத, நீ ஹர்ட் ஆகாத. இது பிசாசுக்கும் ஏசப்பாவுக்கும் நடக்கிற யுத்தம். அவன் நமக்குள்ளே இருக்கிற ஏசப்பாவை அவமானப்படுத்த ட்ரை பண்ணுறான். நீ விட்டு கொடுக்காத. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. எதனால? ஆவிக்குரிய போராயுதங்களால தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமை. பிசாசு ஏன் விழுந்தான்னா மேட்டிமை. நான் பரிசுத்த பர்வதத்துக்கு ஏறுவேன், அவருக்கு முன்பாக என்னுடைய சிங்காசனத்தை போடுவேன், நான் உட்காருவேன்னு சொல்லி பிசாசானவன் என்னைக்கு அந்த லூசிஃபர் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதனை வீரனாய் இருந்து எல்லாருடைய அட்டென்ஷனையும் இழுத்து அவ்வளோ புகழை பெற்றுக்கொண்டு எல்லாரும், ஆஹா நல்லா பாடுறியே, உன் பாட்டு சூப்பராக இருக்குதே, நீ ரொம்ப பிரபலமானவன்னு சொல்லி சொன்ன உடனே இந்த லூசிஃபருக்கு பயங்கர மேட்டிமை ஆயிடுச்சுப்பா.
நம்மளை மாதிரி ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. millions of views, so many angels are behind me, everybody is dying to meet me and take a photo with me, I am so popular அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூசிஃபர் என்ன பண்ணான்னு சொன்னால், பிசாசு ஆண்டவர் அவரை பற்றி தான் பாடிக்கிட்டு இருக்கிறான். பாடுன்னு இவனுக்கு பாப்புலாரிட்டி வந்தோன்னு அவரை விட நான் தான் பாப்புலர்ன்ட்டான். அவருக்கு காம்படிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம். அவரை பற்றி பாடுறதுக்காக உன்னை உருவாக்குனா அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு கீழ்ப்படிகிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனுடைய மனதில் அந்தகாரம் வந்துருச்சு. அந்த பாப்புலாரிட்டி அவனுடைய மனதில் தடுமாற செய்து விட்டது. நல்லா கவனிங்க, எவ்வளோ வேணா இந்த உலகத்தில் பிசாசு உங்களுக்கு புகழ தருவான். இது என்னன்னா, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமாய். இன்றைக்கி சில மந்திரவாதிகள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவர்கள்ட்ட இருக்கிற அந்த பவர் தான் இயேசு கிறிஸ்துவை விட ரொம்ப பவர்ஃபுல்னு நினச்சிக்கிறாங்க. தேவனை அறிகிற அறிவு தான் பெரியது, இயேசு தான் பெரியவர். கர்த்தராகிய யெகோவா இருக்கிறார் பாருங்க, சர்வ வல்லமை உள்ளவர், அவருக்கு மேலே எதுவுமே கிடையாது. என் தேவன் பெரியவர். இதுதான் இந்த தேவனை அறிகிற அறிவை விட அவருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கணும்னு சொன்னால் ஆவிக்குரிய போராயுதங்கள் வேணும். அந்த தர்க்கம் வருதில்ல, உங்களோட இருக்கிற பெரியவரா எலியா பார்த்தார், இந்த தேவனை அறிகிற அறிவு தான் பெருசுன்றதை காமிக்கிற நில்லுங்க, கொண்டு வாங்கடா உங்களுடைய காளையை வைப்போம். ஏசாயா 14:13 பிசாசு அவனுடைய அந்த எண்ணங்களுக்கு காரணமே அந்த மேட்டிமை தான் தெரியுமா? ஏசாயா 14:13, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். அப்போ இவனுக்கு தேவை என்ன? அவ்வளோ ஏஞ்சல்ஸ் நின்று கர்த்தரை ஆராதிச்ச அவ்வளோ ஏஞ்சல்ஸும் என்ன ஆராதிக்கணும்? பர்வதத்தின். அப்போது அந்த ஆராதனை வீரன் லூசிஃபர்னுடைய வேலை என்ன? எல்லாரும் என்ன சப்போர்ட் பண்ணணும், எல்லாரும் என் பாட்டை கேட்கணும், எல்லாரும் என்ன புகழணும். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, இந்த ரேஸுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கணும். ஒரு பாட்டு வருதா, போட்டிங்களா, எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் பார்த்துட்டாங்களா, அவங்களுக்கு அவ்வளோ பாட்டு, அந்த பாட்டுக்கு இவ்வளோ பேர் பார்த்தாங்க, என் பாட்டு இவ்வளோ தான் போயிருக்குது. தயவு செய்து இதை பார்த்தெல்லாம் வேதனை அடையாதீங்க. இந்த 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 மாதிரி ஒரு எண்ணங்களே வரக்கூடாது. நம்ம வேலை ஆண்டவர் சொன்ன ஊழியத்தை செஞ்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு போயிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ உலகத்தில் பாப்புலராக இருக்கிறீங்க, உங்களுடைய ஊழியத்தை நிமித்தமாக நீங்கள் பாப்புலராக இருக்கிறீங்களோ இல்லையோ, ஏன் ஒரு காலத்தில் நான் ஒரு கூட்டம் நடத்தினா இவ்வளோ பேர் வரணும்னு எதிர்பார்ப்பேன். ஆனால் இந்த கூட்டங்களில் இப்போ நான் போயிட்டுருக்கிறேன், எனக்குள்ளே ஒரு மெச்சூரிட்டியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்ன கூட்டம் வந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் யாரை நியமிச்சாரோ கொண்டு வர்றார். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஐயோ கூட்டம் நிறையா வரலையேன்னு வேதனையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த உள்ளத்துக்கிட்ட சொல்லுவேன், இல்லைப்பா இது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட கூட்டம், ஆண்டவர். ஏன்னா இந்த தடவை ஆண்டவர் சொல்லிட்டார், இப்போ போஸ்டர் அடிக்காதீங்க, பேனர் போடாதீங்க, ஹேண்ட்பில் அடித்து எல்லா இடத்துக்கும் வெறும் வாய்மொழியாக தான், வெறும் வாட்ஸ்அப் மூலமாக தான். ஆகவே ஜனங்களை கர்த்தர் தான் கொண்டு வர. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? அப்போது இந்த எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, தேவப்பிள்ளைகளே, இந்த வசனத்துடைய 2ஆம் பகுதியை நான் சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். I want to speak to somebody who is having a battle. உங்கள் மனசில் சில எண்ணங்கள் எழும்புகிறது, சில பாவம் செய்ய தூண்டுகிற எண்ணங்கள். உங்களுக்கு அந்த பாவத்தை செய்யணும்னு ஒரு தூண்டுதல் இருக்கிறது. அந்த எண்ணம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. வாட் டு யூ டூ? பாவத்தை செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறீங்களா? இல்லாவிட்டா இந்த எண்ணம் எனக்கு வருது, ஆண்டவரே அந்த எதிர்ப்பாளர்கிட்ட பேசும்போது எனக்கு தவறான எண்ணம் வருது, ஆண்டவரே எனக்கு இந்த பாவத்தை செய்யும்படி என் எண்ணத்தில் ஒரு தூண்டுதல் வருது, சரி இதை ஒரு தடவை பண்ணிடலான்றது எண்ணம் வருது, என்ன செய்யணும்? நான் அந்த எண்ணத்துக்கு கீழ்ப்படியணுமா? அல்லாவிட்டால் பாருங்களேன், as long as you are in the flesh,
temptations will come. நீங்கள் மாம்சத்திலே இருக்கு. நான் பெரிய ஊழியக்காரங்க எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி எண்ணங்கள் வருகிறதே, அப்படி ஆனால் நான் பயங்கரமான பாவியா? அவங்க சொன்னாங்க, உன் தலை மேலே 1000 காக்கா பறந்துட்டு போகலாம், 1000 காக்கா உன் தலை மேலே பறக்கலாம், ஆனால் உன் தலை மேலே கூடு கட்ட நீ இடம் கொடுக்கக்கூடாது. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், எண்ணங்கள் பல வந்துட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு தூண்டுதல், இதை செய்ய, இதை பாரு, இவங்கக்கிட்ட பேசுன்ற தூண்டுதல்கள் 1000 காக்கா பறக்கலாம் உன் தலைக்கு மேலே. ஆனால் ஒரு காக்காவை உன் தலை மேலே உட்கார இடம் கொடுத்துட்ட, அது கூடு கட்டிடும். கூடு கட்டி அது முட்டை போட்டு அது கொஞ்சம் பொறிச்சு ஃபேமிலியே உன் தலை மேலே நடத்திடும். அப்போ அவங்க சொன்னது என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்கு விரோதமாக அறிகிற அந்த அறிவை மேட்டுமையாக இப்போ பிசாசு என்ன பண்ணுவான்னா, நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இப்படி இருக்கிற, அதனால் நீ கொஞ்சம் பாவம் பண்ணிக்கிட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது, நீ கொஞ்சம் இந்த இடத்துல அது கொஞ்சம் இப்படி வலிக்கு விழுந்துட்ட, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்னா, அந்த மேட்டுமையான எண்ணத்தை கொண்டு வந்துடுவான். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அதனால இந்த பாவத்தை பண்ணுறது தப்பு இல்லை. ஸ்பிரிட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட். நீங்கள் அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட எண்ணங்கள் எழும்பும்போது அதை எப்படி முறியடிக்கிறது? ஹவு டு யூ டிஃபீட் இட்? டெம்டேஷன் வருது, மொபைல் ஃபோனில் உட்காந்துருக்கிறீங்க, இன்டர்நெட்டில் உட்காந்துருக்கிறீங்க, நல்லா தான் பார்த்துட்ருக்கிறீங்க, வசனம் தான் படிச்சுட்ருக்கிறீங்க, திடீர்னு அப்படி யூடியூப் பக்கம் போகிறீங்க, கூகுள் பக்கம் போகிறீங்க, அங்கே ஒரு அரை நிர்வாண ஒரு படம் இருக்கிறது, இதை கிளிக் பண்ணி இதனுடைய நியூஸை நீ படின்னு சொல்லுது. அதை எப்படி மேற்கொள்கிறது? அப்போ தான் இந்த சர்வாயுத வர்க்கம் நமக்குள்ளே இருக்கணும். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றுவார்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம அபிஷேகம் பெற்றுக்கோம், அதுக்கு தான் அந்நிய பாஷை வேணும், அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், எண்ணத்தை சிறைப்பிடி சொல்லுவார், நீ யாருடைய பிள்ளை, உனக்கு எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு, உன் மேலே எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, நீ எவ்வளோ வல்லமையான தேவனுடைய பிள்ளை, உன்னை குறித்து கத்துறதுலாம் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காருல, நீ எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய எண்ணங்களை கிறிஸ்துவுக்குள் சிறைப்பிடிக்கணும். சிறைப்பிடிக்கிறது தான் என்னங்க? அரெஸ்ட் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எண்ணங்களை என்ன பண்ணணும்? அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட்னா என்ன? அரெஸ்ட் பண்ணும்போது எல்லாரும் கையை கொடுத்துருவாங்களா? திமுறும், விரோதமாக எழும்பும். அரெஸ்ட் பண்ணால் என்ன? ஆனால் கிடையாது, அப்படிலாம் கிடையாதுன்னுலாம் சொல்லுவான். தப்பு பண்ணவனா நான் தப்பு பண்ணேன்னு சொல்லுவானா? அரெஸ்ட் பண்ணும்போது உங்க என்ன சொல்லணும், எதுக்கு அரெஸ்ட் பண்ணுற? என்ன அவங்கெல்லாம் பண்ணலையா? நான் என்ன யாரும் பண்ணாததா பண்ணிட்டேன், எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க? அப்படி தான் உங்கள் எண்ணமும் சொல்லணும். நீ சொன்ன, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ அரெஸ்ட் ஆகும். கிறிஸ்துவுக்குள்ள எண்ணங்களை என்ன பண்ணுமா? எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். வாவ், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? வாசிங்களேன். இது எண்ணங்கள், அந்த கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவு, கிறிஸ்துவனுடைய அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற அறிவு. இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி அப்புறமா அந்த சிறைப்பிடிக்கிறத பற்றி சொல்கிறேன். ஏசாயா 2:11-12 வாசிக்கும் போது, நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். 12ஆம் வசனம், எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையும் ஆனவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும். பாருங்க, ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேலே அவர் உயர்ந்திருப்பார். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். There is a day coming when God is going to overcome. நான் சொல்கிறேன், சீக்கிரத்தில் பாருங்கள், நம்முடைய இந்தியாவில் நீங்கள் பார்ப்பீர்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவை விட கர்த்தருடைய அறிவும் அவருடைய வல்லமையும் தான் பெருசுன்னு நிரூபிக்க போகிறார். ஒரு எலைஜா என்கவுண்டர் நடக்க போகுது, வானங்களை கிழித்து அக்கினிமயமாக இறங்கும். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன்.
ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஜெபிக்கும் போது நான் எதிர்பார்க்குறது, ஆண்டவரே நீங்கள் சூப்பர் நேச்சுரலாக மேனிஃபெஸ்ட் ஆகுங்க. மனுஷனுடைய ஞானத்தை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை ஞானிகளாக்குகிறவர் நீர் ஆண்டவரே. பேதையை போல நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு நாங்கள் ஒவ்வொரு ஊராக ஓடுறோம். பைத்தியக்காரங்களை போல் ஒவ்வொரு ஊருக்காக போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே நீர் எல்லாரை விட பெரியவர்ன்றத இந்த சிறிய கூட்டத்தை வச்சு நீங்கள் காண்பீங்க ஆண்டவரே. கர்மேல் பர்வதத்தில் ஒரு மனுஷன் எலியா, இந்த பக்கம் அவ்வளோ பாகால் தீர்க்கதரிசிகள். ஆனால் கர்த்தர் அந்த மெஜாரிட்டி பக்கம் இல்லை, இந்த மைனாரிட்டி பக்கம் நின்றார். நம்ம பக்கத்தில் கர்த்தர் நிற்கிறார். கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஸோ அப்படி நம்முடைய எண்ணங்களே இங்கே பாருங்கள், இது எல்லாம் பைபிளில் போட்டிருக்கு, தெளிவாக போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 1:19 ஐ வில் டிஸ்ட்ராய் த விஸ்டம் ஆஃப் த வைஸ், த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த இன்டெலிஜென்ட் ஐ வில் ஃப்ரஸ்ட்ரேட். தேவ பிள்ளைகளே, போன வருடம் இந்த கொரோனா வந்தபோது எல்லா ஞானிகளுடைய ஞானத்தை கர்த்தர் பைத்தியமாக்கி போட்டார். நோபடி நியூ வாட் டு டூ. இந்த கொரோனா பயங்கரமாக தாக்குன அந்த மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம்லாம், டிட் எனிபடி ஹாவ் அ க்ளூ அபவுட் ஹவு டு ஹேண்டில் தி எபிடமிக்? Nobody, because nobody in their lifetime had ever encountered such a problem. So everybody went haywire. Nobody was able to understand what's going on. Nobody was having a small iota of an idea of what should be done. அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தருடைய ஞானம் தான் சிறந்தது. கர்த்தருடைய அறிகிற அறிவு தான் உலகத்திலே பெரியது. God will give you wisdom. சொல்லுங்க ஆமென். பாருங்கள், இந்த 1 கொரிந்தியர் 1:19, அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. Don't just run behind the worldly wisdom. Worldly wisdom God gives, but don't think that's the best. இன்னைக்கு நிறைய பேர் இந்த டெட் டாக்ஸ்ன்னு சொல்லி இருக்குது, டெட்எக்ஸ்ன்னு சொல்லி இந்த டாக்ஸ் எல்லாம், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நான் ஒரு அம்மாவுடைய அந்த பேட்டியை பார்த்தேன். ஷீ சேயிங், அந்த மாதிரி ஸ்டேஜ் 4 கேன்சர், லங் கேன்சர். அந்த மாதிரி சொல்லுது, நான் இந்த நேச்சருக்கு சந்தோஷமாக நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு மாற போகிறேன். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்து நான் செத்த பிறகு மண்ணில் புதைச்சா நான் டீகம்போஸ் ஆகி இந்த நிலத்துக்கு உரமாக மாறி விடுகிறேன். ஐ கோ இன்டு அனதர் ஸ்டேட், ஐ எக்ஸிஸ்ட் இன்டு அனதர் ஸ்டேட். ஐயோ, உனக்கு ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. நீ போகிறது சரீரம் தான் மண்ணுக்கு போகும், உன் ஆத்மா எங்கே போகும்? கேன்சர் புத்தி வரலையே, கடைசியிலையாவது மனம் திரும்பணும்ல. நான் அப்படி கடைசி வரைக்கும் மனம் திரும்பவே மாட்டேன், இதுக்கு பிறகு நான் இன்னும் வேறு விதமாக வாழ்வேன்னு சொன்னால் இது கொஞ்சமாவது ஞானமாக பேசணும். That's what the human philosophy and worldly order and worldly wisdom teaches. உனக்கு வேற பிறவி இருக்குது, நீ எறும்பா பிறப்ப, நீ கழுதையாக பிறப்ப, ஒரே தரம் பிறப்பதும் அதுக்கு அப்புறம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு என்று எழுதியிருக்கிறது. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஸோ இந்த சிறை பிடிக்கிறது என்றால் என்ன? ஹவு டு கேப்சர் யுவர் தாட்ஸ். இது ரொம்ப ஒரு முக்கியமான அநேக வாலிபர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொன்னால், என்னுடைய எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. எனக்கு இப்போது இது டெம்டேஷன் வருது என்கிட்ட ஒரு தம்பி சொன்னானே, எனக்கு அந்த சுய இன்ப பழக்கத்தை மேற்கொள்கிறதுக்கு என்னால் முடியல. ஹவு டு ஐ டூ இட்? என்னால் முடியவே இல்லை, என்னால் முடியல. அந்த தம்பி ஓப்பனாக பேசினான் என்கிட்ட. ஒரு கூட்டம் முடிஞ்சோன்னு சொல்கிறான், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஃபுல்லாக பாட்டு கேட்குறேன், ஃபாதர் பாட்டு ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் என் மைண்டில் இந்த மாதிரி எண்ணம் வருது. எனக்கு அசுத்தமான படங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? இந்த பக்கம் கடவுளை தேடணுன்ற, பாட்டெல்லாம் பாடணுன்ற, ஆராதனிக்கணுன்ற அந்த எண்ணமும் வருது, இந்த பக்கம் இந்த எண்ணமும் வருது. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஒரே ஊற்றுலேருந்து எப்படி 2 வரும்? கசப்பும் இனிப்பும் எப்படி வரும்? ஆண்டவராக இயேசு இதுதான் கேள்வியை வச்சார். நீ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நல்ல கவனிங்க, யூ கேனாட் சர்வ் 2 மாஸ்டர்ஸ். ஒருவனை நேசித்து மற்றொருவனை பகைப்பான். யூ கேனாட் ட்ராவல். நீங்கள் ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வைக்க முடியாது. யூ கேன் பி எய்தர் இன் ஒன் ஆஃப் த போட்ஸ். அதான் வேதத்தில் போட்டிருக்குது. லூக்கா 16:13 எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார்.
யூ கேனாட் சர்வ் மேமன். மேமன்னா இந்த உலகம்னா பணம். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் வாழ்கிறதுக்கு பணம் தேவை தானே, அதனால் நான் அதுக்கும் ஊழியம் செய்வேன் காத்திருக்கணும். சார், தே ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஆண்டவருடைய ஊழியம்னு சொன்னால், நீ உனக்கு ஆண்டவர் ஃபுல் டைம் அழைப்பு வச்சுருப்பாருன்னா நீ எல்லாத்தையும் வெறுத்துட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் பின்னாடி நடக்கணும். பணப்பையும் வடிச்சிருக்க முடியாது, வழிக்காக நீ பட்டையும் வச்சுருக்க முடியாது. நீ கம்ப்ளீட்டாக டிபெண்ட் ஆன் காட். நோ செக்யூரிட்டிஸ். யுவர் ஒன்லி செக்யூரிட்டி இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். சொல்லுங்கள் ஆமென். ஸோ அப்படி அப்போ அந்த வாலிபன் என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப வேதனையோடு சொன்னான். நான் அப்போ வந்துட்டு சொன்னேன், தம்பி, நீ கிறிஸ்து பவர்ஃபுல்னு நினைக்கிறியா இல்லை உன் பாவம் பவர்ஃபுல் நினைக்கிறியா? கிறிஸ்து தான் அண்ணன் பவர்ஃபுல். அப்போ நீ ஏன் கிறிஸ்துவை வச்சு அந்த பாவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது? Why don't you allow Christ to control your emotions, your desires and temptations? என்னென்ன சொல்கிறீங்க? நான் சொன்னேன், அப்படின்னா நீ அந்த மாதிரி என்ன வருதுன்னு சொன்னால் அந்த கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணு. அந்த ஆஃப் பட்டனை தட்டுறதுக்கு ஆண்டவர் கேட்க, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இப்போ அந்த நம்ம சங்கலபா துரிபியம் துலபா, ஆண்டவரே நான் இதை பார்க்கக்கூடாது. ஆண்டவரே, நான் இன்றைக்கி இதை மேற்கொள்கிறதுக்கு எனக்கு கிருபைத்தான். எனக்கு இந்த டெம்டேஷன் இருக்குது, எனக்கு இந்த அசுத்த எண்ணங்கள் வருகுது, எனக்கு எப்படியாவது இதிலேருந்து எனக்கு மீட்டெடுங்கப்பா. நான் இதை செய்யக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கி உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, உம்முடைய ஆவியால் என்னை உயிர்ப்பீங்க. நான் உம்முடைய பிள்ளைப்பா, நான் செய்யக்கூடாது. அண்டவரே என் எண்ணத்தை சிறைப்பிடிக்க இயேசுவின் அதை போ, இந்த எண்ணம் போ, எனக்கு விட்டு வெளியேறு. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? எப்படி மேற்கொள்கிறது ஈஸியாக? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பும் ஊழியத்தையும் அந்த பெரிய இதையும் பாருங்கள். ஒரு நிமிஷம் பாருங்கள். ஆண்டவர் உங்களை வேர்ல்டு ஃபேமஸ், ஆண்டவர் உங்களை வல்லமையாக எல்லா ஜனங்களுக்கும் வல்லமையாக பயன்படுத்த போகிற அந்த பாத்திரத்தை பாருங்கள். உங்கள் கை மூலமாக அசுத்தாவிகள் விலகி ஓட போகிறது. உங்களுடைய கையை நீட்டும் போது கேன்சர் கட்டிகள் பறக்க போகுது. நீங்கள் செத்தவங்களை உயிரோடு எழுப்ப போகிறீங்க. யோசித்து பாருங்கள், இந்த கையை வச்சு அந்த பாவத்தை செய்யலாமா? இவ்வளோ பெரிய அழைப்பு வச்சுருக்கிறார், இவ்வளோ பெருசாக வச்சுருக்கிறார். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ இந்த கீழ்த்தரமான இந்த எண்ணங்களை அப்படியே சிறைப்படுத்திச்சு. அசுத்த ஆவிய, பொல்லாத ஆவியே, இந்த எண்ணத்தை கொண்டு வர பொல்லாத ஆவியை உன்னை கற்ற இயேசுவின் நாமத்தில் போ. கிறிஸ்துவுக்குள்ள சிறை பிடிச்சு இந்த எண்ணத்தை அப்படியே மட்டுப்படுத்தி அதை பார்த்துட்டு, ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை, நான் இந்த மாதிரி பாவத்தை செய்ய முடியாது. ஐ கேனாட் டூ திஸ். ஐ ஆம் த சன், ஐ ஆம் த டாட்டர் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட். கிறிஸ்துவுக்குள்ள எண்ணங்களை சிறை பிடித்து விட்டு நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறத முக்கியமாக பார்க்கணும். கையவை தலைவியார் சொல்கிறீங்களா? ஐ ஹோப் மெனி யங் பீப்புள் வில் வாட்ச் திஸ் மெசேஜ். எனக்கு எப்படியாவது இந்த கீழே டேக் போடுங்க, வாலிபர்களுக்கான விசேஷத்தை செய்தி என்று சொல்லி, ஹவு டு ஓவர் கம் டெம்டேஷன்ஸ்னு சொல்லி சில வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு செய்தியை பேசியிருக்கிறேன். யூ ஓன்ட் பிலீவ் த சர்மன்ஸில் நிறைய பேர் அந்த சர்மனை பார்த்துருக்காங்க, அந்த செய்தியை பார்த்துருக்காங்க. ஹவு டு ஓவர் கம் டெம்டேஷன்ஸ், அது ஒரு சீரியஸாக நான் பேசியிருக்கிறேன். ஐ திங்க் ஐ ஷுட் டூ இட் அகெயின். ஏன், எப்படி, எந்த எண்ணத்தையும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எல்லா எண்ணத்தையும் நம்ம கிறிஸ்துக்கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம எப்போதுமே we always try to hide some things. சில காரியங்களை மறைச்சு வச்சுருப்போம் தெரியுமா? நம்முடைய இன்னர் ஹார்ட்டில் சில காரியங்கள், சில ஃபோன் நம்பர்ஸையோ, சில நபர்களையோ, சில காட்சிகளையோ, இதெல்லாம் சேஃப்டி ஜோன் மாதிரி கீழே அதை எல்லாத்தையும் எடுத்துடணும். இந்த ஐடி ரைடு வந்தால் தோண்டி எடுத்துருவாங்க எல்லாத்தையும். அது மாதிரி நம்ம ஆண்டவர் ஒரு ரைடு விட்டார்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உபவாச ஜபம் தேவை. உபவாச ஜபம் நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிற ஸ்பிரிச்சுவல் ரைடு. அது என்ன பண்ணும், அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அறியும். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், தேவனே என்னை ஆராய்ந்து அறிவீராக. 139 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்கிறார், லார்ட் ப்ளீஸ் inspect my heart. You should be willing to open your heart for Jesus. அதாவது இயேசு சாமி பாருங்க, சங்கீதம் ஃபர்ஸ்ட் 139:23 வாசிக்க, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஸோ he is giving, அவருடைய ஆத்துமாவில் இருக்கிற சீட் டெசிஷன் மேக்கிங் இருக்குதுல்ல, அதில் இவர் உட்காராமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் உட்கார வச்சிடுறாரு. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் ஏதாவது தப்பு செஞ்சுருக்கிறேன்னா அதிலிருந்து என்னை மாற்றி நல்ல வழியில் என்னை நடத்திடுங்க. அல்லேலூயா சொல்கிறீங்களா?
நீங்கள் உட்காந்து பாவத்தை செய்யணுமா வேண்டாமா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உங்கள் ஹார்ட்டில் கிரைஸ்ட்டை உட்கார வச்சுருங்க. இப்போ கிரைஸ்ட் வந்து அந்த காரியத்தை பார்ப்பாரா? அவர் பரிசுத்தம் உள்ளவராச்சுதே, அவர் பிள்ளையாச்சுதே. நீங்கள் அதை செய்யலாமா? ஆண்டவராக இருந்தால் செய்வாரா? ஆண்டவராக இருந்தால் உங்களோட உட்காந்து பேய் படம் பார்ப்பாரா? ஹாய், வெரி குட், லெட் அஸ் வாட்ச் மோகினி பேய்ன்னு சொல்லி கூட உட்காருவார்னு நினைக்கிறீங்களா? நெவர். வாட் வுட் ஜீசஸ் டூ? WWJD அப்படின்னு சொல்லி ஒரு டிஷர்ட்டை போடுவாங்க. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். நீங்கள் ஏர்போர்ட்டில் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுவீங்க, இந்த அமெரிக்காவுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் செக்இன் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இமிக்ரேஷன் வழியாக போகணும். இமிக்ரேஷனில் ஏன் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, அதை தாண்டினோன்னு அங்கே ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் நிற்பார். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் எல்லாருடைய பேக்கையும் பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் இன்டர்நேஷ்னலாக போயிட்டு வந்தாலும் சரி, இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கோல்டு ஸ்மகிள் பண்ணிட்டு வராங்களா, போதைப் பொருட்கள் இல்லது பாட்டிலாக கூடிய வந்து ஸ்மகிள் பண்ணிட்டு உள்ளே வராங்களா, வாட்ச்ஃபுல் ஐஸில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நம்மளை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா நம்ம பையன் தைரியமாக காமிப்போம், ஏன் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் சில பேர் அப்படியே குறுகுருன்னு முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படி இப்படி திரும்பி பார்த்துருப்பாங்க, பாத்ரூம் போயிட்டு இருப்பாங்க, கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உலகத்தின் அதிபதி அப்படி அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து கேட்பார், என்ன வச்சுருக்கிறீங்க? இந்த ஒன்றும் இல்லைன்னு நம்ம பாட்டு சொல்லிட்டு, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் அப்படின்னு அர்த்தம், எண்ணங்களை எல்லாம் இவர் ஏற்கனவே சிறைப்பிடிச்சிட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் பிசாசு உங்களை அக்யூஸ் பண்ண வரும்போது, என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, உன் பொருள் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, உன் பொருள் என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஸோ தைரியமாக இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம். எனக்கு அன்புக்குரியவர்களே, எல்லா எண்ணங்களையும் சிறை பிடித்து கிறிஸ்துவுக்குள்ள. இப்போ பவுல் வந்து சொல்கிறார் இந்த கொரிந்து சபைகிட்ட, உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதி உள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம். இதாங்க அவர் பவுல் வந்து எப்படிப்பட்ட ஒரு தகப்பன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது அப்படின்னு அர்த்தம், நீங்கள் ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சு நல்லவங்களாக இருக்கும்போது, சில பேர் கீழ்ப்படியாமல் இருந்தாங்கல்ல, அவங்கள நாங்கள் இப்போ வந்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல, எல்லாம் முடியட்டும். நீங்கள் எல்லாத்துக்கும் நான் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு முடிஞ்ச பிறகு, டெஸ்ட்டு வச்சு முடித்த பிறகு டீச்சர் வந்து எல்லோரும் பேப்பர், கிவ் மீ ஆல் யுவர் பேப்பர்ஸ், யுவர் டைம் இஸ் ஓவர், பேப்பரை கலெக்ட் பண்ணி நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்கன்னு சொல்லி அவங்க உட்காந்து திருத்தி மார்க் போட்டு கொடுப்பாங்க. ஃபெயிலான பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க, சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எங்கள் கெமிஸ்ட்ரி மிஸ்ஸு ஸ்கேல் எடுத்து இப்படி இருக்கிற ஸ்கேலை இப்படி வச்சு அடிப்பாங்க. எதுக்கு? அவங்கள சாவடிக்கணுன்ட்டு, அவங்க மேலே காரமாக நல்லா படிக்கணுன்றதுக்கு தான். கீழ்ப்படியாமல் இருக்கிறியே, உன்னை தண்டித்து நீ கீழ்ப்படுகிறதுக்கு நான் உன்னை தண்டிக்க விரும்புகிறேன். யாரை? அந்த 1-2 பேர் கொரிந்து சபையில் கீழ்ப்படியாமல் இருந்தாங்கல்ல, அவங்கள பற்றி சொல்கிறார். இப்போ நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, நான் சொன்னதை ஃபஸ்ட்டு எல்லாம் கீழ்ப்படுகிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். முழுமையாக கீழ்ப்படுகிறவங்கெல்லாம் முழுமையாக கீழ்ப்படிஞ்சு முடித்த பிறகு எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதி உள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, 2 கொரிந்தியர் 2:9 வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:9. நீங்கள் எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்து இருக்கிறீர்களோ? உங்களை வழிநடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர் சில நேரத்தில் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு போகாதீங்கன்னு. பாஸ்டர் சொல்கிறது உங்களுக்கு எப்படி தோணும்னா, பாஸ்டருக்கு என்ன தெரியும், அவருக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், அவருக்கு பாட்டு பாட தெரியும். ஆனால் இந்த பிஸ்னஸ்லாம் அவருக்கு என்ன புரியும்? நமக்கு தெரிஞ்ச ஞானத்தில் நம்ம போவோம். பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவோம், அவருக்கு விளங்காது. நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், நம்மக்கிட்ட இதான் அசெட் இருக்குது, அசெட்டை வச்சு நம்ம போகிறத விட்டுட்டு பாஸ்டர் என்னன்றாரு, நீ வேறு இடத்துல நிலத்தை வாங்கு, வேறு இடத்துல வீட்டை கட்டி, இங்கே போகாதன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் உங்கள் ஞானம் சொல்லுது, இல்லை இதுதான் நம்மக்கிட்ட இருக்குதே, இதை வச்சுக்கிட்டே நான் எதுக்கு இன்னொரு இடத்துல போய் நான் அடிமையாக இருக்கணும், நான் ஏன் கஷ்டப்படணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா
நீ இருக்கிற இடம் வந்து சபிக்கப்பட்ட இடம். ஆபிரகாமே, நீ தேராகோடு இருக்கிற வரைக்கும் தேர மாட்ட. ஏன்னா தேராகு ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். நீ அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. நீ உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனால் உங்கள் மைண்டு சொல்லுது, நம்மக்கிட்ட தான் இவ்வளோ கோடிக்கு அந்த இடம் இருக்குது, அந்த இடத்துலையே நான் ஏன் விட்டுட்டு வரணும், நான் ஏன் எனக்கு கிடைச்ச இந்த இடத்த விட்டு வரணும், நான் ஏன் இந்த ஃப்ளாட்டை விட்டு வரணும், நான் ஏன் இந்த வீட்டை விட்டு வரணும். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன். நீ ஏன் பழசை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற? நான் புதிய இடங்களை தருவேன், புதிய காரியங்களை செய்வேன். நீ எதுக்கு உட்காந்துக்கிட்டு அந்த பழைய வேலையவே பிடிச்சிக்கிட்டு, அந்த பழைய வீட்டையும் பிடிச்சிக்கிட்டு, அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சிக்கிட்டு, இது இல்லைன்னா உலகமே இல்லைன்னு இருக்கிற? அம்மாவுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் டைரெக்டாக உங்களோட பேசுகிறேன். நீங்கள் கீழ்ப்படியலைன்னா அதற்குரிய விளைவுகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். கீழ்ப்படியணும். ஆண்டவர் எனக்கு வந்து இந்த மாதிரி புறப்பட்டு போகணும்னு சொன்னார்னா தைரியமாக கீழ்ப்படியணும். ஐயோ, என் சபையை யார் பார்த்துக்குவா, என் சபை மக்கள்லாம் போயிட்டாங்கன்னா நிறைய நடந்திருக்குது பிரியமானவர்களை. நான் உண்மையை சொல்கிறேன். இந்த ஊழிய பாதைன்றது சாதாரண விஷயம் இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அந்தந்த சீசனில் அதை தான் செய்கிறதுக்கு நான் அந்த மாதிரி கீழ்ப்படியாமல் போகும்போது மிகப்பெரிய அடிகளை வாங்கியிருக்கிறேன். என்ன ஆண்டவர் அழைச்சது தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோன்ட்டு. ஆனால் நான் நுங்கம்பாக்கத்தில் ஆலயத்தை ஒன்று பெருசாக கட்டிட்டு என்னுடைய மூப்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உற்சாகப்படுத்தி அவங்கள பிரியப்படுத்தி எல்லாம் வச்சுட்டு இருந்தேன்னா அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் சர்ச்சை விட்டு போயிட்டீங்கன்னா சபை வளராது. இவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டியாச்சு, இவ்வளோ வாடகை கொடுக்கணும், நீங்கள் இல்லைன்னா ஜனங்க வரமாட்டாங்க, அப்புறம் அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் காசுக்கு வராது, அப்புறம் நீங்கள் வாடகை கட்ட முடியாது. இதை கேட்டுட்டு நானும் வெளியே போகிறதையும் தேசத்துக்காக எழுப்புதலுக்காக பிளஸ் சென்னைன்னு வச்சேன். அப்புறம் ஃப்ரீடமு நிறுத்திட்டேன். எதுக்கு? அதுக்கு காசு கட்டணுன்னா நம்ம இதுக்கு வாடகை கட்ட முடியாது. அதெல்லாம் வேண்டாம், இங்கே இருங்க, எங்கேயும் போகாதீங்க, சண்டே சொன்னவங்கெல்லாம் சபையை விட்டு போயிட்டாங்க தெரியுமா? பாஸ்டர் நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, சண்டே நீங்கள் வந்தால் தான் நான் சர்ச்சுக்கு வருவேன், நீங்கள் வரலைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னவங்க இன்றைக்கி அவங்க வந்து அவங்களுக்காக பிரியப்படுத்தி நான் சபையில் 2 வருஷம் எங்கேயும் போகாமல் இருந்தேன் பாருங்கள். ஒரு நாள் ஆதங்கத்தில் பேசுகிறேன், ஏன்பா இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க, எவ்வளோ பேர் ஜனங்கள்லாம் காத்துட்ருக்குறாங்க, உங்களோட செலவு பண்ணுற அந்த டைமை புரிந்து கொள்ளுங்கள், எவ்வளோ ப்ரெஷியஸ். நமக்கு கர்த்தர் தேசத்தையே தரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம எழுப்புதலுக்காக போகணும், எல்லா ஊருக்கும் போகணும். நீங்கள் வரலன்னா நான் போயிட்டே இருப்பேன்னு சொன்னேன் பாருங்கள். அதை வீடியோ எடுத்து நான் போயிட்டே இருப்பேன்றதை கட் பண்ணி அதுக்கு முன்னாடி பின்னாடியும் பேசின ஆதங்கத்தை அந்த 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 வைராக்கியத்தை கட் பண்ணிவிட்டு சுயநலமானவன் அப்படின்ற மாதிரி சித்தரித்து போட்டாங்க. நண்பனுடைய பிள்ளைகள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஊழியத்தில் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியும், மனுஷருக்கு கீழ்ப்படியும். எதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஊழியம் செய்யணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் அந்த மாவட்டத்தில் இருக்கிற குடிகார ஆவி, விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி, சிறு பிள்ளைகளை பலாத்காரம் பண்ற அந்த ஆவி, இதெல்லாம் எதிர்த்து நின்று போராடி ஜெயம் எடுத்துட்டு இருக்கிறோம். கையை வைத்து சொல்றீங்களா? சாத்தான் மின்னலை போல விழுகிறத பார்த்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எப்போ? பிசாசுகள் துரத்தப்பட்டு வியாதிகள் சுகமாகி அந்த பட்டணத்தில் சீஷர்கள் போய் அற்புத அடையாளம் செய்யும் போது ஆண்டவர் மேலே பார்த்து சொல்றார், கீழே அற்புதம். ஆண்டவர் மேலே பார்த்து சொல்றார், மேலே இருக்கிற பிசாசு விழுந்துட்டான். தேவ பிள்ளைகளே, அப்படியானால் ஒவ்வொரு பட்டணத்திலையும் இருக்கிற இந்த பிரின்சிபாலிட்டிஸ், பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை கொடுத்தவங்க போய் தான் ஆகணும். ஒருவேளை ஒரு பாஸ்டர் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, வாலிப தம்பி பாஸ்டர், உங்கள்கிட்ட நான் மனசார பேசுகிறேன். நீங்கள் உங்களுடைய ஆண்டவர் கொடுத்த அழைப்பை நீங்கள் ரொம்ப மட்டுப்படுத்தி உள்ளே வச்சுட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய வேலையை கொடுத்துருக்கிறார். யூ டோன்ட் ஜஸ்ட் பிலாங் டு யுவர் ஓன் சர்ச், யூ பிலாங் டு த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறீங்க. நோபடி பைண்ட் யூ. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் செஞ்சாகணும். பட் அட் த சேம் டைம் there is a bigger calling, there is a bigger understanding, there is a bigger call upon your life. சிஸ்டர், உங்கள் வீட்டை நீங்கள் நல்லா ஒழுங்காக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செய்ய வேண்டியது செய்யுங்க, சமைக்கிறது செய்யுங்க, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. பிரதர், உங்கள் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. ஆனால் அட் த சேம் டைம் யூ ஹாவ் அ பிகர் காலிங் இன் யுவர் லைஃப். நீங்கள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலனாக இருக்கிறீங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வெளி தோற்றத்தை வச்சு மக்களை என்ன பண்ணுறோம், we always judge people. இவங்களுக்கு எல்லாம் இருக்குது, இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளையே, நான் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்றதுக்காக
நான் ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உங்கள் முன்னாடி நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. வெளி தோற்றத்தின்படி ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் பீப்புள். இப்போ நான் சரீரத்தில் பெருசாக இருக்கிறேன்னு சொன்னால் இது ஹெரிடிட்ரி ப்ராப்ளம். எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் இதே மாதிரி பெரிய அந்த சைஸில் இருக்கிற உடைய உடல் வாகை, இது ஒரு என்ன சொல்கிறது, நான் நியாயப்படுத்தி சொல்லலை. பட் நம்ம வேணும்ன்ட்டே யாராவது குண்டாக இருக்கணும்னு யாராவது முடிவு பண்ணுவோமா? என் கூட சாப்பிட்டு பாருங்கள், யூ வில் நோ. நான் உங்களோட கம்மியாக தான் சாப்பிடுவேன். நான் கம்மியாக சாப்பிட்றேன் அப்படி இருக்குதுன்னா உள்ளம் நல்ல உள்ளம், அதனால தான் சாப்பிட்றதெல்லாம் ஒட்டிக்குது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணணும், டயட்லாம் இருக்கணும், அது வேறு விஷயம். நான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு உட்காந்து ஒரே இடத்துல ஷெட்யூல் போட்டு டெய்லி நான் காலையில் 6 மணிக்கு நான் காலையிலே அருகம்புல் ஜூஸ் குடித்து விட்டு அண்ணா நகர் டவரை சுற்றி 10 ரவுண்டு நடந்து விட்டு அதுக்கு பிறகு ஜிம்முக்கு போய்விட்டு இப்படி டெய்லி போய்விட்டு வர முடியாது. நான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஸோ ஒரு ஷெட்யூலில் இல்லை, அதனால இந்த மாதிரி போயிட்டுருக்குது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், யூ கேன் ஈஸிலி ஜட்ஜ் மீ. நீங்கள் நினைக்கலாம் பாஸ்டருக்கு என்ன நல்லா வெட்டு நல்லா சாப்பிட்டு சும்மா உருண்டு திரண்டு செம்மையாக இருக்கிறார். எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் வேதனை. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கால் வலியில் நின்று ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ட்ராவலில் காலை தொங்க போட்டு போகிறேன். எவ்வளோ உடம்பு வலி, முதுகு வலி, அவ்வளோத்தையும் சமாளிச்சுட்டு போகிறோமே. நம்மக்கிட்ட என்ன காசு இருக்குது, நம்ம இருக்கிறது வாடகை வீடு. ஆனால் நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, பெரிய பெரிய லைட்டை போட்ட உடனே நிறையா கோடி இருக்குது. பீப்புள் வில் மிஸ்இன்டர்பிரேட், பீப்புள் வில் மிஸ்ரெப்ரசன்ட் யூ, பட் யூ ஷுட் நாட் பி. சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ 2 Corinthians 10:7 பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னில் தானே சிந்திக்க கடவன். You see the anguish of Paul here. அவருக்கு என்னன்னு சொன்னால், பவுலுடைய தோற்றம், he is not a very tall man, he is not an intimidating figure. பவுல் தோற்றத்தில் ரொம்ப எளிமையானவர், ரொம்ப ஹைட்டு கிடையாதான். பவுல் கொஞ்சம் குள்ளமாக, அண்டு அவர் ரொம்ப அழகில்லை. அண்டு சில பேர்லாம் நீ பார்த்தீங்கன்னா நல்ல கலரு, நல்ல தேஜஸாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாங்க. அவங்க ஊழியம் செய்யும் போது எல்லாரும் அப்படியே அவங்கள அப்படியே ஒரு தேவதூதனை பார்க்குறது மாதிரி பார்ப்பாங்க. பவுலுக்கு தோற்றத்தில் he was not impressive. He was not an impressive man with countenance and stature and height and other stuff. நல்லா 6 pack மாதிரி அப்படி பாடியை வச்சுட்டு praise the Lord, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பவுல் அப்படி கிடையாது. வாட்ட ஒடுசல். அவர் சொல்கிறாரு, தோற்றத்தின்படி என்னை ஜட்ஜ் பண்ண போகிறீங்களா? 2 Corinthians 10:7 எனக்கு அன்பான பிள்ளைகளே, யோவான் 7:24 வாசித்து பாருங்களேன். யோவான் 7:24 தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அன்பான பிள்ளைகளே, ஏசாமியை அங்கே இருக்கிற சதுசேயரும் பரிசேயரும் எப்போ பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது ஓல்ட் டெஸ்டமெண்ட் கவர்னன்ட் வச்சு, மோசேயுடைய பிரமாணத்தை வச்சு விருத்த சேதம் இல்லாமல் சாப்பிட்றது சாப்பிடாது. உம்முடைய ஊழியக்காரர்கள்லாம் சாப்பிட்றாங்களே, ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை சுகமாக்குறீங்களே, இவங்களுக்கு என்னன்னு சொன்னால் சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சட்டம் முக்கியமா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முக்கியமா? ஓய்வு நாளில் ஒரு மனுஷன் வியாதியாக இருக்கிறான், சூமின கையுடையவனாக இருந்தால் அவனை நான் சுகமாக்கினேன். இல்லை ஓய்வு நாளில் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மோசே எழுதி வச்சிருக்கிறாரு. ஏன்பா இப்படி இருக்கிறீங்க? ஏன் சும்மா வெளி வேஷம் போடுறீங்க? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க, நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்க. ஆண்டவருக்கு அவருக்கு நீதி தான் முக்கியம். அவருக்கு இன்னைக்கு இருக்கிற இவனை இந்த சேத்துலேருந்து இதிலேருந்து தூக்கி விடணும். கையை வேறு அழுவையா சொல்கிறீங்களா? தயவு செய்து தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீர்கள். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, 2 Corinthians 5:12 வாசிங்க. 2 Corinthians chapter 5 and verse 12. இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல, வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். அதனால்தான் 13ஆம் வசனத்தை சொல்லாரு, நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும்.
ஆமாம், எங்களை நீங்கள் பைத்தியக்காரன்னு சொல்கிறீங்களா? நாங்கள் பைத்தியக்காரங்க தான். இயேசுக்காய் பைத்தியம். நேற்று ஒரு பிள்ளை ஓடி வந்து சொல்லிச்சு, நான் வந்து இயேசுக்காய் பைத்தியம்லேருந்து நான் உங்கள் ஃபேனு. நான் யோசித்துக்கிட்டேன், நான் அவருக்கு பின்னாடி பைத்தியம்னா நீ இப்படி ஒரு பைத்தியமாக இருக்கிறியம்மா. நான் சொன்னேன், ஏசப்பா மேலே நீ ஃபேனாக இருமா, எனக்கு ஃபேனாக இருக்காத. இல்லை, நீங்கள் நல்லா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இயேசுக்காய் பைத்தியம்னு சொல்லி நான் யோசித்துக்கிட்டேன். நம்ம இன்றைக்கும் அதே பைத்தியமாக தான் இருக்கிறோம்ல. இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், அவருக்காக இந்த கரண்ட் இருக்குதோ இல்லையோ, சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, தங்கிறதுக்கு நல்ல ஹோட்டல் கிடைக்குதோ இல்லையோ, தரையோ பெட்டோ, எங்கே போய் என்ன சாப்பாடோ, கஞ்சியோ கூழோ பிரியாணியோ, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஜெயாளிகளாக மாற்ற போகிறார். தோற்றத்தின்படி யாரையும் பாருங்களேன், நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. டோன்ட் ஜட்ஜ் பீப்புள் ஈஸிலி. மற்றவங்களை ஈஸியாக நியாயம் தீர்த்துறாதீங்க. சும்மா அவங்க தோற்றத்தை பார்த்து, அவங்களுடைய நடை, அவர்களுடைய உடை, அவர்களுடைய சௌகரியங்களை பார்த்துட்டு டோன்ட் ஜட்ஜ் ஈஸிலி. டோன்ட் ஜட்ஜ் ஈஸிலி. எனக்கு ஒரு பேஷன் என்னன்னு சொன்னால், என் வீட்டை விட ஆண்டவருடைய வீடு அழகாக இருக்கணும். ஸோ அப்போ நான் வாடகை இடத்துல இருந்தாலும் அந்த சர்ச்சில் அழகாக வால்பேப்பர் போட்டு லைட்ஸ் அழகாக வச்சு அந்த ஃப்ரேமில் கரெக்டாக இருக்கணும். நான் மீடியா நான் ஆரம்பத்துலேருந்து கிட்டத்தட்ட இப்போ 22 இயர்ஸாக ஐ எம் இன்வால்வ் வித் மீடியா. ஐ நோ ஹவு டு ஆப்ரேட் வித் மீடியா. ஒரு கேமரா செட் எப்படி பண்ணணும், லைட்டிங் எப்படி பண்ணணும், பேக்ட்ராப் எப்படி இருக்கணும், அதெல்லாம் ஒரு ஃப்ரேமிங் டெக்னிக். இப்போ பின்னாடி இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஸ்க்ரீன் இருக்குது, பின்னாடி ஒரு லேண்டர்ன் இருக்குது, இந்த பக்கம் லைட்ஸ் இருக்குது. எப்படி ஃப்ரேம் பண்ணணும், எங்கே உட்காரணும், இதெல்லாம் ஒரு 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 கலை. ஸோ நான் எங்கே வேணால் நின்று பேசலாம், சும்மா மாடியில் நின்று பேசியிருக்கலாம், சவுண்டு வர்ற இடத்துல நின்று பேசியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு 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 பேஷன். அதை வச்சுட்டு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. டோன்ட் திங்க் தட் வி ஹேவ் லாட் ஆஃப் மனி அண்ட் வி ஆர் டூயிங் ஆல் திஸ். வி ஆர் டூயிங் திஸ் பிகாஸ் ஆஃப் அவர் பேஷன் ஃபார் கிரைஸ்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. அதே மாதிரி நீங்களும் டோன்ட் ஜட்ஜ் பீப்புள் பை ஜஸ்ட் லுக்கிங். அவர் சொல்கிறார் பாருங்க, ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று தன்னில் தானே சிந்திக்க கடவன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? பவுல் சொல்கிறாரு, வை ஹி இஸ் டூயிங் ஆல் திஸ். அவர் இந்த வசனங்களை சொல்கிறார். நான் அதை நாளைய தினம் உங்களுக்கு அதை நான் முடிக்கிறேன். 8ஆம் வசனம் மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை கொடுத்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? அவர் சொல்கிறாரு, நான் உங்களை அழிக்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை பேசலை. நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவங்கன்னா நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவங்க தான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தங்களை உயர்த்துவதற்காக மற்றவங்களை தட்டி பேசுகிறது, மற்றவருடைய பிரசங்கத்தையும் மற்றவங்களுடைய ஊழியத்தையும் மட்டுப்படுத்தி பேசுகிறதுல என்ன தெரியுமா பண்ணுறாங்க, தங்களை உயர்ந்தவங்கள காமிக்கிறாங்க. இந்த குறை சொல்கிற ஊழியருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் நான் வச்சுருக்கிறேன் அட்டு ஊழியம். அட்டு ஊழியம். அட்டுன்னா டூப்ளிகேட்டுன்னு அர்த்தம். பர்மா பசாரில் போய் நீங்கள் அட்டு கொடுப்பான்னா என்ன அர்த்தம்னா டூப்ளிகேட் கொடு. அசின்னு சொன்னால் அது ஒரிஜினல்னு அர்த்தம். அட்டுன்னு சொன்னால் டூப்ளிகேட்டு. அப்போ அட்டு ஊழியம்னு சொன்னால் டூப்ளிகேட் ஊழியம். என்னதுங்க, மற்றவங்களை குறை சொல்லியே இவங்க பிரபலமாகிறது. முடிஞ்சால் இயேசுவை பிரசங்கம் பண்ணி பாப்புலர் ஆகுங்க. இன்னொருத்தருடைய ஊழியை தாக்கி பேசி இல்லை, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், தடைகளை எல்லாம் தாண்டி கர்த்தர் ஜெயத்தை இன்னைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். நிர்மூலமாக்குறதுக்கு அல்ல, கண்டித்து பாஸ்டர் பேசினார்னா உங்களை அழிக்கிறதுக்கு இல்லை, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்காக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட கூட இந்த அருமையான வார்த்தைகள் விசேஷமாக இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது, நம்ம எல்லாரும் சேர்ந்து தியானிச்சது என்னங்க, முக்கியமானது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் ஃபஸ்ட்டு ப்ரைடு எடுத்துடணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாவத்தை ஜெயிக்கணும்னு சொன்னால் முதல்ல நான் நான் செய்கிறது கரெக்டு. இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று, பணம் எல்லாம் இருக்கும்போது வர்ற மனமேட்டிமை. இன்னொன்று, தாழ்மையில் ஒரு மனமேட்டிமை வரும். என்ன தெரியுமா, எல்லாராலும் நான் ஒதுக்கப்பட்டவன், எனக்கு யாருமே இல்லை. இந்த 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 பரிதாபம், சுய பரிதாபம் இருக்குது பார்த்தீங்களா,
இது பயங்கர ப்ரைடில் வர பாவம். இது சுய பரிதாபத்தில் எனக்கு யாரும் இல்லை, பரவாயில்ல, நான் இன்னும் பாவத்தை செஞ்சுக்கிறேன், என்ன பண்ணுறது, என்னுடைய இயலாமை. ரெண்டுமே ரிஸ்க்கு. சுய பரிதாபத்தில் வர்ற பாவத்தின் எண்ணங்களும் ரிஸ்க்கு, மேட்டிமையில் வர்ற எண்ணங்களும் ரிஸ்க்கு. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு டேக் அவே வேர்ஸ். இந்த வசனத்தை தியானிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை பரிசுத்தத்தோடு காப்பாற்றுவாராக. உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்பிடிங்க. எல்லா எண்ணத்தையும் நான் சொல்லி கொடுத்தேன்ல, இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தங்க? உங்களை குறித்து கர்த்தர் வச்சுக்கிற தரிசனம், அழைப்பு, அவர் கொடுத்த வாக்குத்தை யோசிங்க. சடனாக ஆண்டவர் நீங்கள் பண்ணுற அந்த பாவத்தை நிமித்தம் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லுறதை தரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா, மோசே அப்படி தானே? மோசே கிட்ட கானான் தரேன்னு சொன்னார். மோசே கீழ்ப்படின்னு ஒன்று, நீ கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டேன். மோசையை திருப்பி திருப்பி கேட்டு பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்லிட்டார், இதை பற்றி என்கிட்ட இனிமேல் திருப்பி கேட்காத, நான் தான் உனக்கு சொல்லிட்டேன்ல நீ கானானுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லி. ஜனங்களுக்கு முன்னாடி என்னுடைய பேரை பரிசுத்த குலைச்சலாக்கிட்ட. கண்மலை கிட்ட பேசுனா கண்மலையை அடிச்சுட்ட. சரி, ஒரு தடவை அடிக்க சொன்னேன், எதுக்கு 2வது தடவை அடித்தேன்? கீழ்ப்படியிலன்னா அதே ஸ்டிக் தான், யார்ட் ஸ்டிக் தான். மற்றவங்களுக்கு மட்டும் ஒரு லா, உனக்கு மட்டும் வேற லா வச்சுருப்பேனா? நெவர். மோசே கீழ்ப்படியணும். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு கீழ்ப்படிய எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்த உங்களுக்கு கிருபை தருவாராக. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய ஏக்கங்களையும் நம்முடைய இருதயத்தையும் ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணிடலாமா? அன்பு ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்பா. ஆண்டவரே, தர்க்கங்களையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த மேட்டிமையான எண்ணத்தையும் சிறை பிடிக்க கிருபை தாங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் பாவத்தை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாய் வருகிற இச்சையின் போராட்டங்கள், விரோதமாக வர்ற சோதனையின் எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ளத்தக்கதாய் இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொன்னீரே. நிறைவான உம்முடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இறங்கி வருவாராக, இறங்கி வருவாராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தின் மேல் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக, உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவீராக. இப்பொழுதே ஒரு விடுதலை, இப்பொழுதே ஒரு அற்புதம், இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தத்தாலே நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆவியில நிரப்புறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை சுற்றி வேலி அடைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல் ரத்தத்தை தெளிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் நியமித்த தேவ தூதர்கள் இறங்கி வருவார்களாக. அவளுக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. தவறான எண்ணங்களை கொண்டு வர்ற சத்ருவினுடைய எண்ணங்களை கர்த்தர் சுட்டெரிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை அக்கினியாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் இப்பொழுது சுத்திகரிப்பீராக. எண்ணங்கள் சுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும், கர்த்தருக்காக எழும்பட்டும். சுவாமி, இந்த காலை வேளையில் நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் கீழ்ப்படுத்துகிறோம். கிறிஸ்துவின் சிலுவைக்கு கீழ்ப்படுத்துகிறோம். எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றுவார்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அப்பா, ஆண்டவரே, எங்களுக்குள்ள பெரியவராய் எங்களுடைய இருதயத்தின் பீடத்திலே, லார்ட், in the throne of our heart, our soul, we want you to sit and take a decision, Lord. நீர் முடிவெடுங்கப்பா. நாங்கள் எது செய்யணும், செய்ய வேண்டாம், எது எங்களுக்கு தேவை, எது தேவை இல்லை, எது எங்களுக்கு விரோதமானது, எது எங்களுக்கு சாதகமானது, பாதகமானது விட்டு சாதகமானதை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு பின்னாடி நாங்கள் தொடர எங்களுக்கு கிருபை தாரும். இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். Lord, I know that they are going to be victorious. இன்னைக்கு ஜெயம் எடுப்பாங்க. இனி பாவத்துக்கு விழமாட்டாங்க. இனி கழுகு போல எழும்புவாங்க. இனி செட்பேக்ஸ் இல்லை. இனி வழிக்கு விழமாட்டாங்கப்பா. இனி பின்மாற்றத்துக்குள்ள போக மாட்டாங்க. கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய வார்த்தை அவங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை நம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இனி ஒரு சாபமும் இராது. இரண்டாவது, நம்முடைய பிள்ளைகள் உமக்காக எழும்பி விட்டார்கள். இனி இடறி விழமாட்டாங்க. அவங்க குடும்பத்தை தடைகள் வராது. Because now they are going to be
perfect and they are going to be justice and righteousness. ஆண்டவரே, அவர்கள் நீதியாய் உமக்கு முன்பாக நடக்க போறாங்க. கர்த்தர் நீர் அவர் நீதிமானாய் ஆசீர்வதிக்க போகிறீர். இந்த காலைவேளை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனே, எங்களை ஆராய்ந்து பாரும். வேதனை உண்டாகும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து அவைகளை எங்களை விட்டு எடுத்து போட்டுருங்கப்பா. இது செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.